இன்றைய தினம் ஹுண்டாய் நிறுவனமும் தன்னுடைய கப்பல் கட்டுமான திட்டத்துக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மேற்கொண்டிருக்கு. கப்பல் கட்டுமான துறையில தமிழ்நாட்டை முன்னிலைப்படுத்துகிற இந்த முதலீடு மற்ற மாநிலங்களை ஊக்குவிக்கிறதோட உதிரி பாகங்கள் உற்பத்தி நிறுவனங்களையும் ஈர்க்கக்கூடியதாக இருக்கும். ஹுண்டாய் மோட்டார்ஸ் நிறுவனம் தமிழ்நாட்டின் வாகனத்துறையில் எத்தகைய வளர்ச்சி ஏற்படுத்துச்சோ அதே போல ஹுண்டாய் நிறுவனத்தின் கப்பல் கட்டுமான நிறுவனமும் பெரும் வளர்ச்சியை உறுதியாக ஏற்படுத்தும். SFO டெக்னாலஜிஸ் நிறுவனம் பொறியியல், மின்னவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப தீர்வுகளில் முன்னணி நிறுவனங்களில் ஒன்றா இருக்கு. இந்த நிறுவனம் மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்திக்கான விரிவாக்க திட்டத்தை தேனியில் மேற்கொள்ள இருக்கு. அதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் இன்று மேற்கொள்ளப்படுது. இப்படிப்பட்ட உயர் தொழில்நுட்ப நிறுவனங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். தென் மாவட்டங்களில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் பயோ எனர்ஜி துறையில் 11,000 கோடி ரூபாயை முதலீடு செஞ்சிருக்கு. இதுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. கீழடியின் பாரம்பரியத்திலிருந்து இன்றைய நாகரிகம் வர தன்னை தகவமைத்து கொண்டுள்ள இந்த மண் மனித நாகரிகத்தின் தளராத வளர்ச்சியை தன்னகத்தை தாங்கி நிற்குது. இந்த அனுபவங்களின் அடித்தளத்தில் 42 லட்சம் மக்கள், அந்த மக்கள் தொகையை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நகர் ஊரமைப்பு இயக்கம் DTCP தயாரித்துள்ள மதுரை மாஸ்டர் பிளான் 2024 இந்த புதிய நகர்ப்புற வடிவமைப்பை கொண்டிருக்கு. விளையாட்டு பொம்மைகள் உற்பத்தியில தமிழ்நாட்டை முன்னணி மையமாக மேம்படுத்தவும், விளாச்சாரை, அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளை சேர்ந்த கலைஞர்களை பாரம்பரிய பொம்மை தயாரிப்பு திறனை உயர்த்தவும், அவளுக்கு புதிய சந்தமைப்பு வடிவமைப்பை மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை உருவாக்குற இன்றைய தினம் தமிழ்நாடு பொம்மை உற்பத்தி கொள்கையை வெளியிடுறதுல நான் பெருமை அடைகிறேன். தொழில் மற்றும் கல்வித்துறை சார்ந்து அறிவு பொருளாதாரம் உருவாகணும் தான் தமிழ்நாடு பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்கா அறக்கட்டளை என்கிற புதிய நிறுவனத்தை அமைச்சிருக்கிறோம். புதுமையை ஆற தழுவி வரவேற்கும் மதுரை மண்டலத்தில் மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் மற்றும் அந்த பகுதியில் உள்ள முக்கிய நிறுவனங்களோடு இணைந்து 13 கோடி ரூபாய் தொடக்க முதலீட்டில் பல்கலைக்கழக ஆராய்ச்சி பூங்காவுக்கான நடவடிக்கை தொடங்கப்பட்டிருக்கு. இந்த நிறுவனம் 2,25 லட்சம் ரூபாய் மானியத்தோட பயன்பாட்டு ஆராய்ச்சி திட்டங்களுக்கு நிதி அளிக்குது. இந்த திட்டங்களுக்கான முதல் தவணையாக 75 லட்சம் ரூபாய் ஆராய்ச்சியாளர்கள் இந்த நிகழ்ச்சியில் நான் வழங்கி இருக்கிறேன். தமிழ்நாட்டை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உயர்த்தும் குறிக்கோளோடு நாங்கள் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்தில் முதலீட்டாளர்களின் பங்கு மிக மிக அவசியம், மிக மிக முக்கியமானது. இந்த தருணத்தில் தமிழ்நாட்டில் முதலீடுகளை விரிவாக்க திட்டங்கள் மேற்கொண்ட அனைத்து முதலீட்டாளர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் இந்த மேடையில் தெரிவிச்சுக்கிறேன். உங்கள் ஆதரவு தொடரணும். உங்கள் வருங்கால திட்டங்கள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் நீங்கள் மேற்கொள்ளணும். இன்று புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட நிறுவனங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இணைந்து வளர்வோம், இணையற்ற வளர்ச்சியை பெறுவோம். நன்றி, வணக்கம்.